ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம சிஸ்டம் டிசைன் பார்க்க போகிற கான்செப்ட் என்னன்னாக்கா ரைட் பிஹைண்ட் கேட்ச். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ரைட் த்ரூ கேட்ச். ரைட் த்ரூ கேட்சில் என்ன நடக்கும்னா நீங்கள் வந்து டிபிக்குள்ளே ஹிட் பண்ணுவீங்க அண்ட் தென் அட் த சேம் டைம் கேட்ச்குள்ளே ஹிட் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் கேட்ச் வந்து டிபியில் போய் ரைட் பண்ணிடும். ஓகே, இந்த இடத்துல என்ன நடக்கும்னாக்கா அதே அதே லாஜிக் தான், பட் என்ன ஒரு விஷயம் மட்டும் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெட்டிஸ்லேருந்து டிபிக்கு ரைட்டாக ஆகிற ப்ராசஸ் இருக்குங்க இல்லையா, அது உசன் ஏசிங் ப்ராசஸ். ஓகே, அது வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நடக்கும். நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம், இல்லாட்டினா இட்ஸ் செப்பரேட் த்ரெட்டாக நடக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ளோ, இப்போது இந்த ஃப்ளோ இருக்குங்களா, இந்த ஃப்ளோ வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். அண்ட் தென் இது பேரலாக நடக்கும். இட் கேன் டேக் சம் டைம் ஆர் லைக் ஒரு கியூவில் போட்டுட்டு அதுக்கப்புறமா போய் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் ரைட் பிஹைண்ட் கேட்ச். ஸோ இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அகெயின் ஃபார் த சேம், இதுக்கு நம்ம என்ன தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 ரிசோர்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த கோட் பேஸ் எல்லாமே கிட்டில் இருக்குது. நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூ கேன் செக் இட் அவுட். அந்த பிளாக் டீட்டெயில்ஸ் நான் கிட்டப்பில் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், யூ கேன் செக் இட் அவுட். ஓகே, ஸோ இங்கே நம்ம ரெட்டிஸ் கேஸ்ன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணோம். ரெட்டிஸ் கேஸுங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரெட்டிஸ் ஒரு வெரைட்டி. ஸோ அதில் என்ன கொடுக்குறாங்கனாக்கா நீங்கள் அடிஷ்னலாக ஏதாச்சும் ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டோ இல்லாட்டி ஜாவா ஸ்கிரிப்டோ இல்லை ஜாவா ஸ்கிரிப்டோ நீங்கள் போட்டு ரன் பண்ணணும் அப்படிங்க விருப்பப்பட்டீங்கன்னா அது உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களுக்கு மற்ற லைப்ரரிஸ்லையும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வேல்கியாக இருக்கட்டும், மோங்கோடிபியா மெம்கேஸ்டாக இருக்கட்டும். ஸோ அதில் எல்லாமே இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இருக்கும். ஸோ யூ கேன் செக் தோஸ் ஐட்டம்ஸ் அவுட். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா I will just make this run. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து டாக்கர் பிஎஸ் ஐஃபன் ஏ நான் போட்டுக்கிறேன். எந்த கண்டெய்னர் என் மிஷினில் ரன் ஆகலை. ஸோ டாக்கர் கம்போஸ் அப் ஐஃபன் டி. ஸோ இப்போ எனக்கு ரெண்டுமே இங்கே ஓடுது. வெல் அண்ட் குட், ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா டாக்கர் லாக்ஸ் ரெடிஸ் கண்டெய்னர் லாக்ஸ் இங்கே நான் பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன். அதே மாதிரி இப்போ நாங்கள் வந்து ரெடிஸ் கண்டெய்னர் சிஎல்ஐ அதுவும் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இனிஷியலாக எம்டியாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் ஃபைன். ஸோ இந்த இடத்துல நான் போயிட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா ரைட் பிஹைண்ட் அந்த கோட் பேஸ்க்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இதில் வந்து அகெயின் எப்படி நடக்கும்னாக்கா app.py இருக்குங்களா, ஸோ இதுதான் நம்ம வந்து அந்த ரெடிஸ் கியர்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகே, ஸோ இது வந்து அங்கே போய் உட்கார போகுது இந்த கோட். ஓகே, அண்ட் தென் இந்த ஸ்கிரிப்ட் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னாக்கா இது அந்த கோடை கொண்டு போய் அங்கே போய் உட்கார வை அப்படிங்கிறத சொல்கிறோம். அதுக்காண்டி ஒரு ஸ்கிரிப்ட், அவ்வளோதான். ஸோ இது வந்து நோட் ஜேஸ் மூலிமா நம்ம அந்த பைத்தன் கோடை கொண்டு போய் உள்ளே போடுறோம். ஸோ அதுக்காண்டி தான் இந்த ஸ்கிரிப்ட். யூ கேன் செக் திஸ் அவுட். ஸோ இதை நான் டாக்குமெண்டேஷனாக லிங்க் பண்ணுறேன். ஸோ யூ கேன் ப்ளீஸ் கோ த்ரூ கிவ் எ ரீட். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னதுனாக்கா நம்ம வந்து இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும் வித் விசிபிளி சீயிங். ஓகே, ஸோ அதுதான் இங்கே மேட்டர். ஓகே, ஸோ அகைன் இப்போ நான் வந்து டிபிக்குள்ளே போகிறேன். டிபிக்குள்ளே போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் அடிச்சேனாக்கா புது இன்ஸ்டன்ஸாக உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த 3 பை டிஃபால்ட் டிபிஸ் தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னாக்கா டெஸ்ட் டு டூஸ். ஸோ இதான் நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கிற கோடில் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்க டேட்டாபேஸஸ். ஸோ இதான் டேட்டாபேஸ். இது அதுக்கான கலெக்ஷன். இந்த கலெக்ஷனில் டேட்டா எதுவுமே இல்லை, ஏன்னா இப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஓகே, ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸோ நோட் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறேன். நோட் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணேன்னா எனக்கு இங்கே வந்து அதுக்கு தேவையான பேக்கேஜஸ் எல்லாமே எனக்கு இன்ஸ்டால் ஆகும். ஸோ என்னுடைய பைத்தன் ஃபைல் இருக்குங்க இல்லையா, அதுக்கு என்னென்ன பேக்கேஜ் வேணுமோ அது எல்லாமே எனக்கு இங்கே கொண்டு போய் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கும். ஓகே, ஸோ எனக்கு இங்கே எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. அகெயின் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா கேட் டெஸ்ட்.py போகிறேன். ஸோ அகெயின் இது வந்து நான் என்ன பண்ணுறேன், ரெட்டிஸில் தான் நான் ரைட் பண்ணுறேன். ஓகே, ரெட்டிஸில் ரைட் பண்ணிவிட்டு நான் விட்டுடுறேன். ஸோ இங்கே நான் வந்து மோங்கோடிபியில் எதுவுமே நான் அப்டேட் பண்ணல. ஓகே, ஸோ ஐ வில் ஜஸ்ட் ரன் பைத்தான் டெஸ்ட்.py. ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டு கீஸ் கொடுத்தேனாக்கா எனக்கு அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் போய் இங்கே நான் போய் பார்த்தேனாக்கா எனக்கு இங்கே வந்துடும். ஓகே, ஸோ சரிடா, இப்போ இது ஓகே. இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிய ரைட் த்ரூ கேட்ச் அதுக்கும் ரைட் பிஹைண்ட் கேட்சுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து அந்த ரைட் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது தான்.
ஓகே, ஸோ இந்த ரைட் டு டிபி வந்து இஸ் அன் ஏசிங் ப்ராசஸ், செப்பரேட் த்ரெட்டாக உங்களுக்கு ரன் ஆகும். ஓகே, ஸோ ரைட் ஆகி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு இங்கே இந்த மெயின் ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணாது. இந்த ப்ராசஸ் இருக்குங்க இல்லையா, இந்த ஃபாஸ்ட் ஏபிஐக்கு இந்த ரெட்டிஸ்க்கு நடக்கிற இந்த ப்ராசஸ், அதாவது சர்வர் டு இந்த கேட்ச்க்கு நடக்கிற ப்ராசஸ் வந்து வெயிட் பண்ணாது. எதுக்கு வெயிட் பண்ணாதுன்னா இந்த MongoDB அப்டேட் கண்டி வெயிட் பண்ணாது. ஸோ ஸோ அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, பேரலாக நடக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வந்து இங்கே உங்களுக்கு ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ரைட் பிஹைண்ட் கேட்ச். ஸோ ரைட் பிஹைண்ட் பின்னாடி கொண்டு போய் ரைட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ மறைமுகமாக ரைட் பண்ணோம். ஸோ அதுதான் மறைமுகமாக இந்த சென்ஸ் லைக் இட்ஸ் அன் ஏசிங் ப்ராசஸாக உங்களுக்கு ரைட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் இங்கே மேட்டர். ஓகே, ஸோ யூ கேன் ட்ரை திஸ் அவுட். நான் உங்களுக்கு பிளாக் லிங்க்கும் நான் ஷேர் பண்ணுறேன், அண்ட் தென் இந்த கிட்டப் லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் ட்ரை இட் அவுட். உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் வர கேள்விகளை அப்படியே நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. we can discuss it. Okay, everything is a discussion and everything is a trade-off. Okay, ஸோ இந்த ப்ராசஸில் இந்த அப்ரோச்சில் நான் ஏதாச்சும் ஒரு மிஸ் பண்ணிருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு முரண்பாடுகள் இருந்துச்சுன்னா வெல்கம் டு த டிஸ்கஷன், we can discuss it. ஸோ அண்ட் தென் நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம சிஸ்டம் டிசைனிங் டாபிக்ஸ்லாம் உங்களை சந்திக்கிறோம். ஓகே, ஸோ தென் பை ஆல், தேங்க்ஸ்.